தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது மனிதன் தெய்வமகலம் படத்தோட விமர்சனம். மனிதன் தெய்வமகலம் செல்வராகவன் தான் இதுல தெய்வமா உயர்ந்து நிற்கிறாரு. ஏன் உயர்றாரு, எப்படி உயர்றாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். அதுவும் பணநொங்கும் பதனியும் வந்துட்டு இருக்கிறவர் எப்படா தெய்வமா வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன் ஒண்டிக்கட்ட கூட ஒரு நண்பர், அவருக்கு கல்யாணம் ஆயிடுது. அவருக்கு காலமெல்லாம் கால் வழங்க கௌசல்யா தான் ஜோடி. அப்ப செல்வராகவனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுமுகம் ஜோடியா கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்றாங்க. காலமெல்லாம் கால் வாழ்க கௌசல்யாவை ஜோடி ஆகினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர் தான் சதீஷ். ஸோ ப்ரொடியூசர் ஹீரோயினோட இனிமே இப்பெல்லாம் ஸ்கிரீனுக்கு முன்னாடியும் ஜோடி ஆயிடுறாங்க. நமக்கு அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். உண்மையா அருமையான ஜோடி பொறுத்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளார. அதை விட அருமையா இருக்காங்க செல்வராகவனும் இந்த புது பொண்ணு குஷி ரவியும். என்ன கதை என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை களமெல்லாம் நம்ம பல படங்கள்ல பார்த்து சலித்த கதை களம் தான். ஊர் பெரிய மனுஷனுக்கும் செல்வராகவனுக்கும் ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிற செல்வராகவனுக்கும் வம்பு வந்துருது. அதுவும் ஹைவேஸ்ல தாபா வச்சுட்டு இருக்கிறாரு செல்வராகவன் தன் நண்பரோட சேர்ந்து மனைவி வீட்டு காசாலையும் சப்போர்ட்டாலையும். என்னடா இப்பதான் பணம் நொங்கு வித்துட்டு இருக்காருன்னா இப்ப ஹோட்டல் வச்சுட்டு இருக்காரு. ஆமாங்க, பணம் நொங்கு வித்துட்டு இருந்தாரு. பொண்டாட்டி வந்த நேரம், பொண்டாட்டி கொண்டு வந்த செல்வம், நுங்கு வித்தவரு தாபா அதிபராயிடுறாரு. அதிபரானவர் அதுல காசு பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அந்த ஊர் எம்எல்ஏவால பிரச்சனை வருது. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைம் கோபி. இன்பாங்கிற பேர்ல பேருக்கு ஏற்றபடியே இன்பமா இருக்கிறதுக்கு கூட எப்போதும் 4 பொண்ணுங்க, 4 குட்டிங்க, 2 குட்டி பாட்டிலோட தான் சுத்துறாரு. அப்படிப்பட்டவர் இவர் தாபாவில் உட்காந்து ஒரு நாள் கூட இருக்க பொண்ணுங்க மேலாம் கையை போட்டுட்டு சரக்கடிக்க துணிய அதை தடுக்க செல்வராகவன் போக அவ்வளவுதான் கொந்தளிச்சிடுறாரு. தாபாவை உண்டு இல்லைன்னு பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்ப சைலண்டா கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லைன்னு மனு கொடுக்கறதுக்கு ஒரு பெரியவரோட செல்வராகவன் இவர் குழந்தையா பார்த்துக்கிட்ட ஒரு குழந்தையோட இறப்புக்கு அப்புறம் போனா அங்க பொங்கி எழுறாரு. தாபாவை அடிச்சு துவம்சம் பண்றாரு. கூடவே செல்வராகவனையும் ஓங்கி அறையிறாரு. இந்த டயத்துல திருப்பி எம்எல்ஏவை பார்க்க இவங்க போறாங்க. செஞ்ச வசதி எதுவுமே செஞ்சு தரேன்னு சொன்ன வசதி எதுவுமே செய்யலையா அப்படின்ட்டு எம்எல்ஏல மினிஸ்டரை பார்க்க போறாங்க. மினிஸ்டர் யாருன்னா நம்ம ஊர் எம்எல்ஏ இன்பாவோட மச்சான், அவரு ஒய்ஜி மகேந்திரா. அவரை பார்த்தோன்னா அவரு இவங்களை வாங்க வாங்க ஊருக்கு எல்லா வசதியும் வந்துருச்சா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம கேட்க, எங்க சார் ஒண்ணும் வரலன்னு இவங்க கண்ணுக்கு எதுக்க ஓங்கி அவரை அறையிறாரு. செல்வராகவனுக்கு எதுக்கு அடிப்பட்ட சிங்கம் சும்மா இருக்குமா? செல்வராகவனை பழிவாங்க கிளம்புது. என் மாமாவே என்ன அடிக்க வச்சுட்டல, உன்னை காலி பண்றேன் பாருன்ட்டு முதல்ல ஒரு தாபாவை காலி பண்றாரு. அடுத்து ஒரு பொண்டாட்டியையும் காலி பண்றாரு. அது எப்படி காலி பண்றாரு, ஏன் காலி பண்றாரு அப்படின்னா ஒரு வட்டி பிசினஸும் அவருக்கு இருக்குது. எத்தனை பிசினஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க புருவம் உயர்த்தது புரியுது. எம்எல்ஏ இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் அத்தனை பிசினஸ் தான் பண்றாங்க. அது இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, நாளைக்கு வரப்போறதா சொல்லிட்டு இருக்கிற விஜய் கட்சியில இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்கிறப்ப நம்ம ஏத்துக்கதான் வேண்டியிருக்குது. இப்போ அந்த எம்எல்ஏட்டு இருந்து செல்வராகவன் தப்பிச்சாரா, சொந்தமா அந்த பிசினஸ் பண்ணி பழைத்தாரா, எம்எல்ஏ இவரு குடும்பம் ஹோட்டல் பிசினஸ் இதை மட்டும்தான் சீர்குலைத்தாரா, இன்னும் பல பேர் வாழ்க்கையில பூந்து விளையாடி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நமக்கு பக்கு பக்குங்குது. அப்ப செல்வராகவனுக்கு எப்படி இருக்கும்? எகிரி அடிக்கிறாரு கிளைமாக்ஸ்ல. அந்த எம்எல்ஏவுக்கும் அவருக்கு உடந்தையா இருந்தவர்களையும் என்ன பண்றாரு செல்வராகவன் அப்படிங்கறதான். நேற்று வரைக்கும் பாதி வைத்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு ஹோட்டல் அதிபர் ஆகுறாரு. அடுத்து கட் பண்ணா எம்எல்ஏவே அடிக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க சினிமா. அடிக்கிறாரு, துவைக்கிறாரு. அதுக்கு ஒய்ஜி மகேந்திரனும் சப்போர்ட்டா இருக்கிறாரு. ஏன் எப்படி அப்படிங்கறத பார்த்தா நேர்மையான அரசியல்வாதி பக்கத்துல அல்லக்கைகள் இந்த மாதிரி எம்எல்ஏ ஆனா என்ன ஆகுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற விதத்துல இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆனா ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த சீன்களும் காட்சிகளும் திரும்ப திரும்ப வர்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலிப்பை தருது. அதை தாண்டி செல்வராகவனை நம்மளால ஹீரோவா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இதுக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டாருங்கிற மாதிரி ஒரு லுக்லயே போறாரு. செல்வராகவன் நல்ல கேரக்டர் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி ஹீரோவாலாம் தனுஷ் நம்ம தம்பியை நாம தானே ஹீரோ ஆக்கணும்னு நீங்க துணியறது ரசிகர்கள் துணியணும்ல உங்களை பாக்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு அட்வைஸை மட்டும் சொல்லி கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க ஜொலிக்கலாம். ஹீரோவா எங்களாலேயே தாங்க முடியல ரசிகர்கள் நிலை அப்படிங்கிறதையும் கேள்வியா கேட்டு மொத்தத்துல இந்த படம் மனிதன் தெய்வமாகலாம். உண்மையா தெய்வமானா
அப்படின்னு ஒரேடியா சொல்ல முடியாதுங்க. ஒரு அருமையான படம். நிச்சயமா பார்க்கலாம், ரசிக்கலாம். செல்வராகவன ஹீரோவா மட்டும் நம்மளால ஏத்துக்க முடியல. அதே நேரம் குஷி ரவி அவங்கள ஹீரோயினா நம்ம மனசுல இன்னமும் நெஞ்சில நிழலாடுறாங்க. அது மாதிரி ஆர்கே சதீஷ், கௌசல்யா அவங்க 2 பேர் ஜோடியும் கூட பிரமாதமா இருக்குது. அவங்களுக்குள்ளார நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. செல்வராகவன் மாதிரி தான் கௌசல்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏஜ் ஆகி போச்சு, சுகர் கிகர் ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்க தோணுது. கொஞ்சம் ரொம்பவே நடிச்சிடுறாங்க அந்த ஊர் ஏழைக்காரர்கள். அந்த அம்மாவை பார்த்தாலே பணக்கார பொண்ணா தெரிவாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து ஊர்ல பணம் நொங்கு விற்கிறவருக்கு பொண்டாட்டின்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி மைம் கோபி அவர் தாங்க இந்த படத்துல பக்காவா பூந்து விளையாடிருக்காரு. 1க்கு 2, 2க்கு 4, 4க்கு 8ன்னு ஊர் முழுக்க பெண் தொடர்பு. வாழ்ந்தா அப்படி வாழ்ந்துட்டான்னு நம்மளையும் திங்க் பண்ண விடுறாரு. ஒய்ஜி மகேந்திரா ஒரு பக்கம் என்ன மாதிரி நியாயஸ்தர்களுக்கெல்லாம் வாழ்ந்தா இப்படி வாழணும் நல்ல மனுஷனா அப்படின்னு தோணுது. ஆமா. லிப்திகா அந்த இளம்பெண், அந்த சிறுமி அருமையா நடிச்சிருக்காங்க. சேலம் தீபக், இளபாரதி, சுதா, ஜோதி கண்ணன் இப்படி நிறைய பேர் படத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த படத்துல செல்வராகவன் கொஞ்சம் மைனஸா தெரிகிறாரு. அதே நேரம் டேனிஸ் மஞ்சுநாத்தோட எழுத்து இயக்கம் கொஞ்சம் பழசா இருந்தாலும் அந்த கிளைமாக்ஸ் ரொம்ப புதுசா இருக்குது. அதே மாதிரி சில சீன்ஸும் இந்த வட்டியை கொடுத்துட்டு Low ஊர்ல battery. அந்த வாய்ஸ் உள்ளவனுங்க என்ன பாடுபடுத்துறாங்க பெண்களுங்கிற சொன்ன விதமும் ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏகே பிரியனோட இசை, தீபக் எஸ்ஸோட படத்தொகுப்பு, ரவி வர்மாவோட ஒளிப்பதிவு அதுதான் அந்த படத்துக்கு வந்து பக்கா பலம். அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துதுன்னா அதுதான். அந்த படத்தை வந்து தேனி தமிழ் அவருடைய இணை தயாரிப்பு, ஆர்ட் டைரக்ஷன் பாக்கியராஜ் வெள்ளையனோட ஆர்ட் டைரக்ஷன், மான்ஸ்டர் முகேஷோட ஸ்டண்ட் இது எல்லாமே சிறப்பு அப்படிங்கிறத Low சொல்லி battery. அசாரோட கோரியோகிராஃபியும் படத்துக்கு பக்கா பலங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் மனிதன் தெய்வமாகலாம் இது கொஞ்சம் மார்க் போட்டாதான் என்ன தெய்வமா அந்த படக்குழு மதிக்குங்கிறதுனால 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி.